எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்துக்கும் விரோதமாக உரைத்த வசனம். பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, மெரோதாக் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் இலட்சியடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். அதற்கு விரோதமாய் வடக்கே இருந்து ஒரு ஜாதி வந்து அதின் தேசத்தை பாழாக்கி போடும். அதிலே குடியிருப்பார் இல்லை, மனுஷரோடே மிருகங்களும் ஓடி போய்விடும். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள். அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாருங்கள் என்று சியோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சியோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதறப் பண்ணி பர்வதங்களில் அலையவிட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள். தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். அவர்களை கண்டுபிடித்தவர்கள் எல்லாரும் அவர்களை பட்சித்தார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் எங்கள் மேல் குற்றமில்லை. அவர்கள் நீதியின் வாசஸ்தலத்திலே கர்த்தருக்கு விரோதமாக தங்கள் பிதாக்கள் நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே பாவஞ்செய்தார்கள் என்றார்கள். பாபிலோனின் நடுவிலிருந்தோடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன் நடக்கும் கடாக்களைப் போல் இருங்கள். இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாக வடதேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை எழுப்பி அதை வரப்பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணுவார்கள். அங்கே இருந்து வருகிறவர்களால் அது பிடிக்கப்படும். அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளைப் போல் இருக்கும். அவைகள் விருதாவாய் திரும்புவதில்லை. கல்தேயா கொள்ளையாகும். அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூர்ணமடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சுதந்திரத்தை கொள்ளையிட்ட நீங்கள் சந்தோஷித்தீர்களே, களி கூர்ந்தீர்களே. புல் மேய்ந்து கொளுத்த கடாரியைப் போல் பூரித்து வலிய ரிஷபம் போல் முக்காரம் போடுகிறீர்களே. உங்கள் தாய் மிகவும் வெட்கி உங்களை பெற்றவள் நாணமடைவாள். இதோ அவள் ஜாதிகளுக்குள்ளே கடைசியாவதுமன்றி வனாந்தரமும் வறட்சியும் அந்தரவெளியும் ஆவாள். கர்த்தரின் கோபத்தினாலே அது குடியற்றதும் பெரும்பாலுமாயிருக்கும். பாபிலோனை கடந்து போகிற எவனும் அதின் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று வில்லை நாணேற்றி அதின் மேல் அம்புகளை எய்யுங்கள். அம்பு செலவை பாராதேயுங்கள். அது கர்த்தருக்கு விரோதமாய் பாவஞ்செய்தது. அதற்கு விரோதமாய் சுற்றிலும் ஆர்ப்பரியுங்கள். அது தன்னை கையளித்தது. அதின் அஸ்திபாரங்கள் விழுந்தது. அதின் மதில்கள் இடிக்கப்பட்டது. இது கர்த்தர் வாங்கும் பலி. அதனிடத்தில் பழி வாங்குங்கள். அது செய்தது போலவே நீங்களும் அதற்கு செய்யுங்கள். விதை விதைக்கிறவனையும் அறுப்பு காலத்தில் அரிவாளை பிடிக்கிறவனையும் பாபிலோனில் இராதபடி சங்காரம் பண்ணுங்கள். கொள்ளுகிற பட்டயத்துக்கு தப்ப அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு திரும்பிக் கொண்டு அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடிப்போவார்கள். இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு. சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சார் அதின் எலும்புகளை முறித்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அசீரியா ராஜாவை தண்டித்தது போல் பாபிலோன் ராஜாவையும் அவன் தேசத்தையும் தண்டித்து இஸ்ரவேலை அதின் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும், எப்பிராயிமின் மலைகளிலும் கீலேயாத்திலும் அதின் ஆத்துமா திருப்தியாகும். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும். நான் மீதியாக வைக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மெராதாயிம் தேசத்துக்கு விரோதமாகவும் பேக்கோடு குடிகளுக்கு விரோதமாகவும் நீ போய் அவர்களை துரத்தி யாவையும் பாழாக்கி சங்காரம் பண்ணி நான் உனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்திலே யுத்தத்தின் சத்தமும் மகா சங்காரமும் உண்டு. சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறித்து உடைக்கப்பட்டது. ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போயிற்று. பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டும் பிடிபட்டும் போனாய். நீ கர்த்தரோடே யுத்தங்கலந்தாயே. கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தார். இது கல்தேயர் தேசத்திலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிற கிரியை. கடையாந்திரத்திலிருந்து அதற்கு விரோதமாக வந்து அதன் களஞ்சியங்களை திறந்து குவியல் குவியலாக குவித்து அதில் ஒன்றும் மீதியாகாதபடிக்கு அதை முற்றிலும் அழித்து போடுங்கள். அதன் காளைகளை எல்லாம் விட்டுங்கள். அவைகள் கொலைக்களம் சேரக்கடவது. ஐயோ, அவர்கள் விசாரிக்கப்படும் நாள் வந்ததே. நம்முடைய தேவன் பழி வாங்கினதை அவர் தமது ஆலயத்துக்காக பழி வாங்கினதையே சியோனிலே அறிவிக்கும்படிக்கு பாபிலோன் தேசத்திலிருந்து
பொழுது தப்பியோடி வந்தவர்களின் சத்தம் கேட்கப்படும். பாபிலோனுக்கு விரோதமாய் வரும்படி வில் வீரரை அலையுங்கள். வில் வளைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அதற்கு விரோதமாய் சுற்றிலும் பாளையம் இறங்குங்கள். ஒருவரையும் தப்பவிடாதிருங்கள். அதின் கிரியைக்கு தக்க பலனை அதற்கு சரிகட்டுங்கள். அது செய்ததன்படியெல்லாம் அதற்கு செய்யுங்கள். அது இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தருக்கு விரோதமாக இடும்பு செய்தது. ஆகையால் அதின் வாலிபர் அதின் வீதிகளில் விழுவார்கள். அதின் யுத்த வீரர் எல்லாரும் அந்நாளிலே சங்காரமாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இடும்புள்ளவனே, நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை விசாரிக்கும் காலமாகிய உன்னுடைய நாள் வந்தது. இடும்புள்ளவன் இடறி விழுவான், அவனை எடுத்து நிறுத்துவார் இல்லை. நான் அவனுடைய பட்டணங்களில் அக்கினியை கொளுத்துவேன், அது அவன் சுற்றுப்புறத்தார் எல்லாரையும் பட்சிக்கும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய மீட்பரோவினில் வல்லமையுள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். பட்டயம் கல்தேயர் மேலும் பாபிலோன் குடிகள் மேலும் அதனுடைய பிரபுக்கள் மேலும் அதனுடைய ஞானிகள் மேலும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும். அவர்கள் பைத்தியக்காரர் ஆவார்கள். பட்டயம் அதின் பராக்கிரமசாலிகள் மேலும் வரும். அவர்கள் கலங்குவார்கள். பட்டயம் அதின் குதிரைகள் மேலும் அதின் ரதங்கள் மேலும் அதின் நடுவில் இருக்கிற பல ஜாதியான ஜனங்கள் யாவர் மேலும் வரும். அவர்கள் பேடிகளாவார்கள். பட்டயம் அதின் பொக்கிஷங்களின் மேல் வரும். அவைகள் கொள்ளையாகும். வறட்சி அதின் தண்ணீர்கள் மேல் வரும். அவைகள் வறண்டு போம். அது விக்கிரக தேசம். அருகளிப்பான சிலைகளின் மேல் மனமயங்கி இருக்கிறார்கள். ஆகையால் காட்டு மிருகங்களும் ஓரிகளும் அதிலே குடியிருக்கும். கோட்டான்கள் அதிலே தங்கும். இனி என்றென்றைக்கும் அது குடியேற்றப்படுவதில்லை. தலைமுறை தலைமுறையாக ஒருவரும் அதில் சஞ்சரிப்பதும் இல்லை. தேவன் சோதோமையும் கொமோராவையும் அதின் சுற்றுப்புறங்களையும் கவிழ்த்து போட்டது போல இதையும் கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரும் அதில் குடியிருப்பதில்லை. ஒரு மனுபுத்திரனும் அதில் தங்குவதும் இல்லை. இதோ, வடக்கே இருந்து ஒரு ஜனமும் பெரிய ஜாதியும் வரும். பூமியின் எல்லைகளில் இருந்து பலத்த ராஜாக்கள் எழும்புவார்கள். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் இரக்கமில்லாத கொடியர். அவர்கள் இரைச்சல் சமுத்திர இரைச்சல் போல் இருக்கும். பாபிலோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட ஆட்களாய் குதிரைகளின் மேல் ஏறி வருவார்கள். அவர்கள் வருகிற செய்தியை பாபிலோன் ராஜா கேட்கையில் அவன் கைகள் தளரும். இடுக்கமும் பிரசவ வேதனை படுகிறவளுக்கு உண்டாகும் வேதனையை போன்ற வேதனையும் அவனை பிடிக்கும். இதோ, புரண்டு ஓடுகிற யோர்தானில் இருந்து சிங்கத்தைப் போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். அவனை அங்கே இருந்து சடுதியிலே ஓடிவர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாக கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு திட்டஞ்சொல்பவன் யார்? எனக்கு முன்பாக நிற்கப் போகிற மெய்ப்பன் யார்? ஆகையால் கர்த்தர் பாபிலோனுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையையும் அவர் கல்தேயர் தேசத்துக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மெய்யாகவே மந்தையில் சிறியவர்கள் அவர்களை பிடித்தெழுப்பார்கள். மெய்யாகவே அவர்கள் இருக்கிற தாபரங்களை அவர் பாழாக்குவார். பாபிலோன் பிடிபட்டதின் சத்தத்தினால் பூமி அதிரும். அதின் கூப்பிடுதல் ஜாதிகளுக்குள்ளே கேட்கப்படும் என்பதே. ஆமென்.